ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா துவரம் பருப்பு வச்சு சப்பாத்திக்கும் ஒயிட் ரைஸ் சாதத்துக்கும் பருப்பு டால் மாரி செய்யலாம். அந்த பருப்பு ஊற்றி நெய் போட்டு சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம இதை குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பு கழுவி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்கலான்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி தான், ஒரு 5-6 பல் பூண்டு நம்ம இதை சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுடலாம். பெருங்காயமும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். இதுக்கு முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கட்டியாக இருக்கணும், நிறைய தண்ணி ஊற்றினா கூட சாம்பார் மாரி ஆகிடும். நம்ம இதை அப்படியே மூடி வேக வச்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாங்க. அப்போ நல்லா குழைவாக இருக்கும். பாருங்கள், பருப்பு வெந்துடுச்சு. பருப்பு பாருங்கள் நல்லா கட்டியாக வெந்துடுச்சு, தண்ணி கம்மியாக ஊற்றுறதுனால. இப்போ நம்ம இதை ஒரு மத்தில் மசிச்சிடலாம். நல்லா தீயாமல் நல்லா வெந்துடுது பாருங்கள். மற்றதில் மசிச்சுட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம். பாருங்கள், நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம அதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். சீரகமும் இதுக்கு இஞ்சி பச்சை மிளகா தான் இதுக்கு மெயின். பாருங்கள், இஞ்சி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 1 போட்டுடலாம். 1 மிளகா தான் கிள்ளி போடுறேன். இஞ்சி பச்சை மிளகாவும் இதில் போட்டுடலாம். இதுக்கு இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் போட்டுடலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போடுறேன். இது கொஞ்சம் பருப்பு தான். இது இந்தாங்க பாருங்கள், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. இந்த பருப்பு டால் சின்ன குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரலாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. காரம்லாம் அவ்வளோ புளிப்பு இதெல்லாம் சாம்பார் பொடி இதெல்லாம் போட மாட்டோம். இஞ்சி இந்த பச்சை மிளகா தான் காரம் இதுக்கு. இப்போ நம்ம பாருங்கள் கொதிக்குது. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கிணத்துல மாற்றிட்டு சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன், அதோட வச்சுக்கிறது தான் இவ்வளோ கெட்டியாக வச்சுருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம அதில் மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான பருப்பு டால் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும். நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம். நெய் போட பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாட்டில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பாங்க. இந்தமாதிரி ஒரு துவையல் இருந்தாலும் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பருப்பு டால்லையும் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடுவாங்க. 2 சப்பாத்தி நான் இப்போ செஞ்சுருக்கேன். பாருங்கள், சப்பாத்திக்கும் பருப்பு டால் ரெடி ஆகிடுச்சு, சாப்பாட்டும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.